சேர்ந்து பாரம்பரியத்தை நம்ம விடாம மேலும் மேலும் நம்ம வளர்த்து கொண்டு அடுத்த சந்ததிகளுக்கும் இதை பரவி நம்ம கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பொங்கலா இருக்கும். நாங்க புதுச்சேரியில இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு சொன்னாங்க. அதற்காக நாங்க முயற்சி எடுத்து இந்த வாட்டி எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம்னு ஒரு குறிக்கோள்ல மக்களுக்காக, புதுச்சேரி மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாச கடைசியில கண்டிப்பா ஒரு ஈவெண்ட் நடத்தலாம்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பழங்குடி மக்கள் தான் நம்மளோட பூர்வக்குடி. நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்மளுக்காக காலம் கடந்து மற்றவங்கலாம் கூட எங்கேயோ ஒரு இடைப்பட்ட காலத்துல வந்து இணைஞ்சு இப்படிதான் இருக்கும். பட் இந்த மண்ணுக்கான சொந்தமான உண்மையான இந்த குடிக்கு நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு பட்டா இன்னும் வழங்கப்படாம இருக்கு. அவங்களுக்கான உரிமைகளே தவிர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்க எல்ஜேகே லட்சிய ஜனநாயக கட்சி மூலியமா இந்த உரிமைகளை மீட்டு எடுக்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒழுங்கா ஒரு வீடு கூட இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே பாகூர் பக்கத்துலதான் நாங்க ஒரு குறுக்குடி மக்களை பார்த்தோம். அங்க இருக்கிற பாம்பு கூட கடிச்சு 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் நல்ல ஒரு பட்டா உடனே கிடைச்சிச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் இருக்கு. அவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் சொல்லி 7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு வீடு கட்டி தரதுக்கும் இப்ப நாங்க கண்டெய்னர் ஹவுஸ் இமீடியட் ரெடிமேட் ஹவுஸும் நாங்கள் ஒரு சாம்பிள்லாம் சில வீடு மாடல் ஹவுஸாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை கூடிய விரைவில் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் வீடு வேணும், இருக்க இடம் வேணுங்கிறதுக்காக இந்த கான்செப்டை நாங்கள் முன்னெடுத்து இதை பண்ணி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நிறைவேற்றலாம்னு இருக்கோம். அது போக இந்த டெமோ வந்து முன்னாடியே நாங்கள் எலெக்ஷன் முன்னாடியே ஒரு டெமோ எப்படி வரும் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் முன்னாடியே அறிவிச்சுவோம். ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுவோம். இந்த நல்ல நாள் அதுமா பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி அனைவரும் குடும்பத்தோட மகிழுமாறு தாமிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறமா அனுப்பிச்சிங்கண்ணா, வாங்கண்ணா, எல்லாரும் போடுறாங்கண்ணா. வருங்கால முதலமைச்சர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள் வழங்கிய இந்த சமத்துவ பொங்கலுக்கு தோக்காடு வாழ் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்கள் அனைவரின் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழைகளின் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற நமக்கு புதிதாக விளங்குகின்றார். அவருடைய அந்த சமத்துவ பொங்கல் அனைத்து மக்களின் பாராட்டுகளையும் பெற்று ஒரு மிக உயரிய நோக்கத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று சமத்துவ பொங்கலை நம் தொகுதிக்கு மற்றும் புதுவை மாநிலத்தில் தந்து பொற்கால ஒரு ஆட்சியை வருங்காலத்தில் தருவார் என்று நம்புகின்றேன். வழங்குவார். ஒருத்தவங்களா நடக்கிறாங்க. வெறும் 10 பேர் மட்டும். ஒரு அவசரப்பட வேணாம், எல்லாருக்கும் இருக்கு. டோக்கன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அடுத்து வாங்க. ஒரு 10 நபர்கள் மட்டும் வேலை என்ன அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு இருக்குது. பொங்கல் பானை வச்சிருக்கிறவங்களும் சரி, மண்பானை வச்சிருக்கிறவங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு இருக்கு. அதனால யாரும் வந்து அவசரப்பட்டது வர வேண்டாம்.
அவங்களோட இடத்துக்கு வந்துடும். அடுத்தது அம்மா 10 போதுமா, அதுக்கு மேல வேணாம். வெறும் 10 போதும் போதும். ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது கீழே இறங்கி பொங்கல் வைக்கலாம். பெரிய பொங்கல் பானை இருக்கிறது. அது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் அவரோட கையால் குத்து விளக்கு ஏற்றி தொடக்கி வைப்பார். கீழே